அனைவருக்குமே அன்பு கலந்த இனிய வணக்கங்கள். மீண்டும் ஒரு முறை ஒரு அற்புதமான காணொலியை சந்திக்கின்றோம். இன்றைய காணொலியில் ஒரு முக்கியமான விடயத்தை பற்றி கலந்தாட இருக்கிறோம். அந்த வகையில் எங்களுடைய வாழ்க்கையிலே ஆரோக்கியம் என்பது முக்கியமானது. எங்களுடைய வாழ்க்கையின் ஆரோக்கியத்தை பற்றி பார்க்கிற பொழுது இன்றைய இந்த காணொலியிலே யோகாசனம் பற்றிய பல தகவல்களை நாங்கள் பார்க்க இருக்கிறோம். யோகா என்று சொல்கிறது வடமொழி துச் என்று சொல்லியிருந்துதான் யோகா என்று சொல் உருவானது. யோகா என்று பார்க்கிற பொழுது உடலையுமே உள்ளத்தையுமே ஒருமுகப்படுத்துகின்ற செயல்பாடுத்தான் நாங்கள் யோகா என்று சொல்கிறோம். இந்த யோகா கலையினுடைய ஆதி முதல் எங்களுடைய இந்து சமய இறைவனாக இருக்கக்கூடிய சிவபெருமான் தான் இந்த யோக கலையினுடைய ஆதி முதலாக இருக்கிறார். அந்த வகையிலே இன்று இந்த காணொலியிலே எவ்வாறான முறையிலே யோகாசனங்கள் நாங்கள் செய்ய வேண்டும், இந்த யோகாசனங்கள் செய்கிற பொழுது இவற்றை கவனிக்க வேண்டும், யார் யார் யோகாசனம் செய்யலாம், யார் யார் யோகாசனம் செய்யக்கூடாது, யோகாசனம் செய்வதால் என்ன மாதிரி நன்மைகள் இருக்கின்றது பற்றி மிக விரிவாக நாங்கள் பார்க்க இருக்கிறோம். ஆகவே இந்த காணொலியை உங்களுடைய ஆரோக்கியத்தை பேண வேண்டும் நினைக்கின்ற அனைவருக்கும் இந்த காணொலியை பகிருங்கள். இந்த யோகா செய்கிற பொழுது எங்களுடைய வாழ்க்கையில் உடல் ரீதியில் எவ்வாறு நன்மைகள் நினைக்கின்ற பார்க்கிற பொழுது முக்கியமாக உடல் உளம் ரீதியிலே ஆரோக்கியம் மேம்படும், உடல் வலுவாக போனக்கூடிய தன்மை இருக்கும். அது மட்டுமல்ல என்னுடைய ஆயுள் நீண்ட காலம் மேம்படும், என்னுடைய உடல் அழகாக போனப்படும். நீங்க பார்க்கிற பொழுது யோகாசனம் தொடர்ந்து செய்கின்றவர்களுடைய உடல் அழகாக மேம்படும். அதே போல தொடர்ந்து யோகாசனம் இவ்வாறு செய்கிற பொழுது எங்கள் உடலுடைய வளையும் தன்மை, அதாவது பிளெக்சிபிலிட்டி மேம்படக்கூடியதாக இருக்கும். எங்களுடைய உடலிலே அங்கங்களை நாங்கள் ஆட்டி அசைத்து மிக சிறப்பாக செய்கிற பொழுது இரத்த ஓட்டம் சீராக்கப்படும். அது மட்டுமல்லாது எங்களுடைய சுவாசம், அதாவது பிராணாயாமம் செய்கிற பொழுது சுவாசம் சிறப்பாக மேம்படும். அது மட்டுமல்லாது எங்களுடைய உடல் உறுப்புகள் உள் உறுப்புகளும் நன்னிலே பேணப்படும். அது மட்டுமல்லாது தேவையற்ற கொழுப்புகளும் கரைக்கப்படும். எங்களுடைய புலன், அதாவது ஐம்புலன்களையும் அடக்கக்கூடிய தன்மை எங்களுக்குள் மேம்படும். ஆசைகளை அடக்கக்கூடிய தன்மையும் எங்களுக்குள்ளே மேம்படும். முக்கியமாக ஞாபக சக்தி மேம்படும். அது மட்டுமல்லாது எங்களுடைய உடலில் உற்சாகம் அதிகமாக பேணப்படும். இவ்வாறு யோகாவிலே செய்வதால் பல நன்மைகள் இருக்கிறது. யோகாவினை யார் யார் செய்யலாம், யார் யார் செய்யக்கூடாது. முக்கியமாக அனைத்து வயதினருமே இருபாலர், அதாவது ஆண் பெண் இருபாலருமே யோகாவை மிக சிறந்த முறையில் செய்யக்கூடியதாக இருக்கும். யோகாவை யார் யார் செய்யக்கூடாது என்று பார்க்கிற பொழுது முக்கியமாக வெகு தூரம் பிரயாணம் செய்தவர்கள், இரவு முழுக்க கண் விழித்தவர்கள், முக்கியமாக இந்த மாதவிடாய் கர்ப்பிணி பெண்கள் யோகாசிலே சில யோகா செய்யலாம், அனைத்து யோகாவும் செய்ய முடியாது. அது மட்டுமல்லாது எண்ணெய் தேய்த்து குளித்தவர்கள், அது மட்டுமல்லாது தீவிர நோய் உள்ளவர்களும் யோகாவை தவிர்ப்பது நல்லம். ஆனால் பல நோய்களுக்கு இந்த யோகாசனம் ஒரு நிவாரணமாக அமைந்திருக்கிறது. அது மட்டுமல்லாது இந்த யோகாவை செய்கிற பொழுது நாங்கள் என்ன விடயங்களை கவனிக்க வேண்டும் என்று பார்க்கிற பொழுது அது முக்கியமான அம்சம். யோகா செய்கிற பொழுது ஆண் பெண் இருபாலருமே உகந்த ஆடை அணிய வேண்டும். அது மட்டுமல்லாது யோகா செய்வதற்கு காலை நேரமே உகந்த நேரம். யோகா செய்கிற பொழுது ஒரு காற்றோட்டமான ஒரு ரம்மியமான இடம்